11ஆம் வகுப்பு வணிகவியல் ஒரு மதிப்பெண் பாடநூல் வினாக்கள். அத்தியாயம் 1. வினா எண் 1. பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்திற்கு டேஸ் என்று பெயர். விடை ஆ. அங்காடி. அங்காடி என்பது பொருட்களை விற்பனை செய்யும் இடம். சந்தை என்பது பொருட்களை வாங்கி விற்பது மட்டுமல்ல, வாங்கி விற்கப்படக்கூடிய இடம், அது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது போக்குவரத்து, பண்டக காப்பு போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய சொல்லாகும். நாளங்காடி என்பது பகலில் வியாபாரம் நடைபெறக்கூடியது. அல்லங்காடி என்பது இரவில் வியாபாரம் நடைபெறக்கூடிய இடத்தை குறிக்கும். எனவே இதற்கு சரியான விடை ஆ. அங்காடி. வினா எண் 2. இடத்தடை இதன் மூலம் நீக்கப்படுகிறது. சரியான விடை போக்குவரத்து. அதாவது இடத்தடை என்பது பொருள்கள் உற்பத்தியாவது ஒரு இடம், ஆனால் அவை பயன்படுத்தப்படக்கூடியது பல்வேறு இடங்கள். உற்பத்தியாகும் இடத்திற்கும் நுகரப்படும் இடத்திற்கும், அதாவது பயன்படுத்தப்படும் இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் இடத்தடை எனப்படும். அந்த இடத்தடையானது உற்பத்தியாகும் இடத்திலிருந்து பயன்படுத்தப்படும் இடத்திற்கு போக்குவரத்தின் மூலம் கொண்டு சென்று சேர்ப்பதன் மூலம் நீக்கப்படுகிறது. எனவே இதற்கான சரியான விடை போக்குவரத்து ஆகும். வினா எண் 3. அர்த்த சாஸ்திரம் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? கொடுக்கப்பட்டுள்ள விடைகள்: கௌடில்யர், சாணக்கியர். கௌடில்யர் என்பதும் சாணக்கியர் என்பதும் விஷ்ணுகுப்தர் என்பதும் ஒரே நபரை குறிக்கக்கூடியது. அவர் சந்திரகுப்த மௌரியருடைய அரசில் முதலமைச்சராக பணியாற்றியவர். அவர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம் என்பது. இது அந்த காலத்திய அரசியல், பொருளாதாரம், வணிகம் போன்ற அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள். இளங்கோவடிகள் எழுதியது சிலப்பதிகாரம். இங்கு பாடநூல் விடைகளின்படி கௌடில்யர் என்பது சரியான விடை என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதனையே சரியான விடையாக எடுத்துக்கொள்ளவும். வினா எண் 4. வியாபாரம் மற்றும் வணிகம் டேஸ் சாம்ராஜ்யத்தில் பொதுவானவையாக இருந்தது. விடை இ. பாண்டியர். வினா எண் 5. டேஸ் முதலாக டெல்லி சுல்தானாக இருந்தார். அடர்ந்த வனப்பகுதிகளில் பாதை உருவாக்கி வியாபாரம் செய்ய வழிவகுத்தார். விடை ஆ. பால்பன். அத்தியாயம் 2. வினா எண் 1. தொழிலின் முதன்மை குறிக்கோள் டேஸ். விடை ஆ. லாபம் ஈட்டுதல். எந்த தொழிலாக இருந்தாலும், வணிகமாக இருந்தாலும், பொருளாதார நடவடிக்கையினுடைய முதன்மை நோக்கம் லாபம் பெறுவது அல்லது பணம் சம்பாதிப்பது மட்டுமே ஆகும். வினா எண் 2. மருத்துவர் தொழில் என்பது டேஸ். விடை சரியான விடை சிறப்பு தொழில். மற்ற விடைகள் வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு என்பது பிறரிடம் சம்பளத்திற்காக, ஊதியத்திற்காக ஒப்பந்தத்தின்படி பணி செய்து கொடுப்பதாகும். தொழில் என்பது வியாபாரமோ உற்பத்தி துறையிலோ ஈடுபடுவதாகும். சிறப்பு தொழில் என்பது சிறப்பு கல்வி தகுதியோடு சிறப்பு பயிற்சியும் பெற்று குறிப்பிட்ட நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழின் அடிப்படையில் தொழில் செய்வதை குறிக்கும். தனியார் வணிகம் என்பது தனிநபர் ஒருவர் தனது சொந்த லாபத்திற்காக சொந்த இடர்பாட்டில் தொழில் நடத்துவதை குறிக்கும். வினா எண் 3. பின்வருவனவற்றுள் எது வியாபார நடவடிக்கையின் சிறப்பியல்புகள் இல்லை? சரியான விடை சம்பளம் அல்லது கூலி. இந்த வினாவை பொறுத்தவரை கடைசி வரை நன்றாக படித்தால் மட்டுமே சரியான விடையை அளிக்க முடியும். மற்ற மாற்று விடைகள் பொருட்கள் மற்றும் சேவை உருவாக்குதல், இடர்பாடு ஏற்றல், பொருள் மற்றும் சேவை பரிமாற்றம் அல்லது விற்பனை, இவை அனைத்துமே வியாபார நடவடிக்கைகள். சம்பளம் மற்றும் கூலி மட்டுமே வியாபார நடவடிக்கை அல்ல. அடுத்த வினா: அன்பு மற்றும் பாசம் அல்லது சமூக சேவை, உள்நோக்கம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் டேஸ். இ. பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் என்பது சரியான விடையாகும். மற்ற விடைகள்: பொருளாதார செயல்பாடுகள் என்பது லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியது. பண நடவடிக்கை என்பது பணத்திற்காக செய்யக்கூடிய நடவடிக்கை குறிக்கும். நிதி நடவடிக்கையும் பணத்திற்காக செய்யக்கூடியது. பொருளாதார சார்பற்ற செயல்பாடு என்பது இதனால் எந்த லாபமும் கிடையாது. எனவே அன்பு, பாசம் அல்லது சமூக சேவை ஆகியவை பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளாகும். அத்தியாயம் 3. வினா எண் 1. இரும்பிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை என்பது சரியான விடை இ. பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை. மற்ற விடைகள்: கட்டுமான தொழிற்சாலை என்பது கட்டடங்கள், பாலங்கள், அணைகள், சாலைகள் போன்றவை கட்டுவதை குறிக்கும்.
உற்பத்தி தொழிற்சாலை என்பது ஒரு பொருளை உற்பத்தி செய்வது, அதாவது மூலப்பொருளை முடிவற்ற பொருளாக மாற்றுவதை குறிக்கும். பிரித்தெடுக்கும் தொழிற்சாலை என்பது காற்று, நீர், நிலம் ஆகியவற்றிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுப்பதை குறிக்கும். மரபு தொழிற்சாலை என்பது உயிருள்ள பொருள்களை வளர்ப்பது, அதாவது கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மரம் வளர்ப்பது போன்றவற்றை குறிக்கக்கூடியதாகும். அத்தியாயம் 3 வினா எண் 2 வியாபாரத்திற்கு உறுதுணை புரிபவை என்பது விடை இ கட்டுமானம் பாடநூலின்படி சரியான விடையாகும். மற்ற விடைகள் வியாபாரம் என்பது லாபம் ஈட்டும் நோக்கத்தோடு பொருட்களை வாங்கி விற்பதை குறிக்கும். விளம்பரம் என்பது விற்பனையை பெருக்குவதற்காக செய்யப்படக்கூடிய ஆள்சாரா நடவடிக்கையை குறிக்கும். பண்டகசாலை என்பது பொருட்கள் விற்பனை செய்யும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நடைமுறைகளை இடத்தை குறிக்கும். கட்டுமானம் இங்கு கட்டுமம் பொருட்களை சிறு சிறு அளவுகளில் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்தாற் போல கட்டுமம் செய்வதையே இங்கு கட்டுமானம் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே பாடநூலின்படி விடை கட்டுமானம் என்பது சரியான விடையாகும். வினா எண் 3 ஒரு முழு பொருள் தயாரிக்க பல நிலைகளை கடக்கும் உற்பத்தி முறை என்பது சரியான விடை இ தொடர் தொழிற்சாலை. வினா எண் 4 அதிக லாப அபாயத்தை கொண்டது டேஸ் சரியான விடை ஆ உற்பத்தி தொழில். அதாவது அபாயம் என்பது இங்கு நஷ்டம் ஏற்படும் இடர்பாட்டினை குறிக்கும். கொடுக்கப்பட்டுள்ள உற்பத்தி தொழில், வணிகம், வியாபாரம் ஆகியவற்றில் அதிக இடர்பாட்டினை கொண்டது உற்பத்தி தொழிலாகும். எனவே உற்பத்தி தொழில் என்பது சரியான விடை. வினா எண் 5 வணிகம் என்பது எதனை உள்ளடக்கியது சரியான விடை பொருட்களை கொள்முதல் மற்றும் விற்பனை செய்தல். மற்ற விடைகள் பொருள்களை அளித்தல், அதாவது சப்ளை என்பதை குறிக்கும். பொருட்களை விலையிடுவது, பொருட்களை தயாரிப்பது. இதில் வணிகம் என்றாலே பொருள்களை வாங்குவது, விற்பது. வாங்குவது என்பது கொள்முதல், விற்பது என்பது விற்பனையை குறிக்கும். எனவே சரியான விடை இ பொருட்களை கொள்முதல் மற்றும் விற்பனை செய்தல். அத்தியாயம் 4 கீழ்கண்டவற்றில் எது பழமையான வியாபார அமைப்பு வடிவம் ஆகும்? கொடுக்கப்பட்டவற்றில் சரியான விடை தனியார் வணிகம். மற்ற விடைகள் கூட்டாண்மை என்பது தனியார் வணிகத்திற்கு அடுத்து தோன்றியது. நிறுவனம் என்பது கூட்டாண்மைக்கு அடுத்து தோன்றியது. கூட்டுறவு சங்கம் என்பது நிறுவனத்திற்கு அடுத்து தோன்றியது. எனவே முதலாக தோன்றிய அமைப்பு எப்பொழுது தோன்றியது என்று அறிய முடியாத காலத்திலிருந்து நடைபெறக்கூடிய அமைப்பு தனியார் வணிகமாகும். எனவே இந்த வினாவிற்கு சரியான விடை தனியார் வணிகமாகும். வினா எண் 2 எந்த அமைப்பு ஒரே ஒருவராக உரிமையாளர், நிறுவனர் மற்றும் மேலாளர் என்ற வகையில் இருக்கும்? அதாவது எல்லாம் அவரே, அவரே எல்லாம் என்ற சித்தாந்தத்தின்படி நடைபெறக்கூடியது என்றால் சரியான விடை இ தனியார் வணிகமாகும். கூட்டு நிறுவனம் என்பது 2க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்யக்கூடியது. அரசு நிறுவனம் என்பது அரசால் நடைபெறக்கூடியது. கூட்டுறவு சங்கம் என்பது பல உறுப்பினர்கள், உள்ளூர் உறுப்பினர்கள், ஒரே தேவையுடையவர்கள் சேர்ந்து நடைபெறக்கூடியது. எனவே தனியார் வணிகத்தில் மட்டுமே ஒரே ஒரு நபரால் நடைபெறக்கூடியது. எனவே கொடுக்கப்பட்ட வினாவிற்கு சரியான விடை இ தனியார் வணிகமாகும். தனியார் வணிகத்தின் மிகப்பெரிய குறைபாடு என்பது கொடுக்கப்பட்ட விடைகளில் வரையறா பொறுப்பு என்பது சரியான விடையாகும். மற்றவை வரையறு பொறுப்பு என்பது தனியார் வணிகத்தில் இல்லை. வரையறா பொறுப்பு என்றால் சொந்த சொத்துக்களையும் தொழிற்கடன்களுக்காக இழக்க வேண்டி வரும். எனவே அது குறைபாடு. அமைப்பெளிமை, விரைவான முடிவு ஆகியவை தனியார் வணிகத்தின் நன்மைகள். எனவே இந்த வினாவிற்கேற்ற சரியான விடை வரையறா பொறுப்பு ஆகும். வினா எண் 4 பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கூட்டுருவாக்கம் பெறாத அமைப்பு? அதாவது கூட்டுருவாக்கம் பெறா என்றால் ஒரு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டு அதன் உரிமையாளரிடமிருந்து தனித்த தன்மையோடு உருவாக்கப்படக்கூடிய நிறுவனங்களை குறிக்கும். இங்கு கொடுக்கப்பட்டவற்றில் கூட்டுப்பங்கு நிறுவனம், அரசு நிறுவனம், கூட்டுறவு ஆகியவை தனி சட்டங்களால் உருவாக்கப்பட்டவை. அவற்றின் உரிமையாளர்களிடமிருந்து வேறுபட்ட தனிநபர் தன்மை கொண்டவை. ஆனால் தனியார் வணிகத்தில் தனியார் வணிகரும் தனியார் வணிகமும் ஒன்றாகவே கருதப்படும். தனியார் வணிகத்திற்கு சட்டம் எதுவும் இல்லை. எனவே இங்கு கூட்டுருவாக்கம் பெறாத அமைப்பு என்பது தனியார் வணிகத்தையே குறிக்கும். அதுவே இந்த வினாவிற்கு சரியான விடையாகும். அத்தியாயம் 5 வினா எண் 1 இந்து கூட்டு குடும்பம் யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? அதாவது மேலாண்மை செய்யப்படுகிறது.
பாடநூலின்படி சரியான விடை கர்த்தா. கர்த்தா என்பது குடும்பத் தலைவரை குறிக்கும். எனவே இங்கு சரியான விடை கர்த்தாவை குறிக்கும். வினா எண் 2. இந்து கூட்டு குடும்பத்தில் ஒருவர் எவ்வாறு உறுப்பினராகிறார்? சரியான விடை ஆ, பிறப்பால். அதாவது ஒரு இந்து கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் தானாகவே அது அந்த குடும்ப சொத்தில் உறுப்பினராகி விடுகிறது. எந்த சட்ட தகுதியும் தேவையில்லை. இந்து கூட்டு குடும்ப தொழிலில் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்? சரியான விடை கூட்டு வாரிசுதாரர். மற்ற விடைகள். கர்த்தா என்பது கூட்டு குடும்ப தலைவரை குறிக்கும். அவர் மற்ற உறுப்பினர்கள் சார்பில், அதாவது கூட்டு வாரிசுதாரர்கள் சார்பில் தொழிலை நடத்தி வருவார். தலைமுறை, இங்கு தலைமுறை என்பது 3 தலைமுறை வம்சாவளியினரை குறிக்கும். அதாவது தந்தை, மகன், பேரன், அல்லது தந்தை, மகன், மகள், பேரன், பேத்தி, அதாவது மகனின் மகன் மற்றும் மகள், மகளின் மகன் மற்றும் மகள் ஆகியவற்றை குறிக்கும். கூட்டாளிகள் என்பது இங்கு தொடர்பில்லாத பதிலாகும். வினா எண் 4. டேஸ் சட்டத்தின்படி ஆண் வாரிசுதாரர்கள் மட்டுமே வம்சாவளி சொத்தில் பங்கு பெறுவர். விடை ஆ, மிட்டாக்சரா சட்டம். வினா எண் 5. கூட்டாண்மை உண்டாக்கப்படுவது. விடை சரியான விடை ஆ, ஒப்பந்தத்தால். மற்ற விடைகள். கூட்டாளிகளுடைய ஏற்படக்கூடிய உறவு, நட்பின் அடிப்படை, அரசின் வழிகாட்டல், இவை எதனாலும் கூட்டாண்மை உண்டாக்கப்படாது, ஒப்பந்தத்தினால் மட்டுமே உண்டாக்கப்படும். எனவே ஒப்பந்தத்தால் என்பது சரியான விடையாகும். வினா எண் 6. கூட்டாண்மை பதிவு என்பது அனைத்து கூட்டாளிகளின் விருப்பத்தின் பேரில் அனைத்து கூட்டாளிகளும் விரும்பினால் பதிவு செய்துள்ளலாம். எனவே சரியான விடை ஆ, விருப்பத்தின் பேரில். கூட்டாளிகள் விரும்பவில்லை என்றால் பதிவு செய்ய தேவையில்லை. வினா எண் 7. ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யும் பொருட்டு தற்காலிகமாக தொடங்கப்படும் கூட்டாண்மை. விடை இ, இணைவினை கூட்டாண்மை. உதாரணமாக ஒரு கட்டடம் கட்டுவது, பாலம் கட்டுவது போன்றவற்றை அது கட்டி முடிக்கப்பட்டவுடன் அந்த இணைவினை முடிவுக்கு வந்துவிடும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தை இவ்வாறும் அழைக்கலாம். அதாவது கூட்டாளிகளுடைய எழுதப்பட்ட உடன்பாடு. இங்கு சரியான விடை ஆ, கூட்டாண்மை சங்க நடைமுறை விதிகள். வினா எண் 9. கூட்டாண்மையை டேஸ் பதிவு செய்யலாம். சரியான விடை இ, கூட்டாண்மை பதிவாளர். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள கூட்டாண்மை பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஃபார்ம்ஸ், அவரிடம் பதிவு செய்து கொள்ளலாம். அத்தியாயம் 6. வினா எண் 1. நிறுவனத்திற்கும், அதாவது இங்கு நிறுவனம் என்பது கூட்டுப்பங்கு நிறுவனத்தை குறிக்கும். நிறுவனத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள உறவு முறையை குறிப்பது. சரியான விடை ஆ, அமைப்பு முறையீடு. மற்ற விடைகள். தகவல் அறிக்கை என்பது பங்கு முதல் திரட்டுவதற்காகவோ கடனீட்டு பத்திர வெளியீட்டிற்காக வெளியிடக்கூடிய அறிக்கையாகும். சங்க நடைமுறை விதிகள் என்பது அக நடைமுறை விதிகள், மேலாண்மை குறித்த நடைமுறை விதிகளை குறிக்கும். கூட்டுறவாக்குச் சான்றிதழ் என்பது பதிவு செய்யும் பொழுது பதிவாளரால் தரப்படக்கூடிய சான்றிதழ் ஆகும். எனவே இங்கு சரியான விடை அமைப்பு முறையீடு என்பது ஆகும். வினா எண் 2. இந்திய நிறுவனங்கள் சட்டம் 1956 படி அட்டவணை ஆ என்பது. சரியான விடை பாடநூலின்படி இ, நிறுவ செயல்முறை விதிகளின் மாதிரி. வினா எண் 3. கீழ்கண்டவற்றுள் எது நாடாளுமன்ற அல்லது மாநில சட்டமன்றங்களை இயற்றிய சட்டம் மூலம் உருவாக்கப்படுவை? சரியான விடை சட்டமுறை நிறுவம் இ. மற்ற விடைகள். பட்டய அல்லது சாசன நிறுவனம் என்பது ஒரு நாட்டினுடைய அரசர் அல்லது அரசை வழங்கக்கூடிய சாசனம் அல்லது பட்டயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடியவை. அயல்நாட்டு நிறுவனம் என்பது வெளிநாட்டில் உருவாக்கம் செய்யப்பட்டு இந்தியாவில் தொழில் நடத்தி வரும் ஒரு நிறுவனம். அரசு நிறுவனம் என்பது செலுத்தப்பட்ட பங்கு முதலில் 51% மேல் அரசாங்கத்திடம் இருந்தால் அதன் அரசு நிறுவனம் என்பதை குறிக்கும். எனவே இங்கு சரியான விடை இ, சட்டமுறை நிறுவனம். அதுவே சட்டத்தின்படி உருவாக்கப்படக்கூடியதாகும். வினா எண் 4. நிறுவனத்தின் இயக்குநரவையை கீழ்கண்டவற்றுள் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள்? சரியான விடை இ, பங்குதாரர். மற்ற விடைகள். கடனீந்தோர், கடனாளர், கடனீட்டு பத்திரதாரர் அனைவருமே கடன் கொடுத்தவர்கள். பங்குதாரர் மட்டுமே நிறுவனத்தின் உரிமையாளர்கள். எனவே பங்குதாரர்கள் மட்டுமே இயக்குநரவையை தேர்ந்தெடுக்க முடியும்.
வினா எண் 5. ஒரு நாட்டின் அரசர் அல்லது அரசி வழங்கிய சாசனம் அல்லது பட்டயத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட நிருமங்கள். சரியான விடை ஆ. பட்டய நிருமம் அல்லது சாசன நிருமம் எனப்படும். அத்தியாயம் 7. வினா எண் 1. கூட்டுறவு அமைப்பில் உறுப்பினர்கள் டேஸ். எந்தவித வேறுபாடுமின்றி யார் வேண்டுமானாலும் ஒரே மாதிரி தேவையுடையவர்கள் ஒரே பகுதியைச் சார்ந்தவர்கள் உறுப்பினராகலாம். எனவே சரியான விடை இ. யார் வேண்டுமானாலும் உறுப்பினராக இருக்க முடியும். வினா எண் 2. கூட்டுறவு தோல்வி அடைவதற்கான காரணம். சரியான விடை இ. தவறான நிர்வாகம். அடுத்த வினா. ராக்டேல் சொசைட்டி தோற்றுவித்தவர் டேஸ். சரியான விடை ராபர்ட் ஓவன். ராபர்ட் ஓவன் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அத்தியாயம் 8. வினா எண் 1. பன்னாட்டு நிறுமம் என்பது ஒரு நிறுமமாக அமைவதற்கு டேஸ். சரியான விடை இ. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டில் நிறுவனங்களை கொண்டுள்ளது. வினா எண் 2. பன்னாட்டு நிறுமங்கள் பின் வருவனவற்றுள் யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சரியான விடை இ. தலைமையகம். வினா எண் 3. பல நாடுகளில் இயங்கும் நிறுவனங்கள் ஒரு நாட்டிலிருந்து நிர்வகிக்கப்படுகின்றன. இவை டேஸ் நிறுவனங்கள் என்று அழைக்கலாம். சரியான விடை ஆ. பன்னாட்டு நிறுவனங்கள். வினா எண் 4. தலைமை அலுவலகத்தின் கிளைகள் துணை நிறுவனங்கள். துணை நிறுவனங்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரத்தை குறிப்பிடுவது டேஸ். சரியான விடை ஆ. பரவலாக்கம், அதாவது அதிகார பரவலாக்கத்தை குறிக்கும். வினா எண் 5. கொக்கோ கோலா நிறுவனத்தை எதற்கு உதாரணமாக கூறலாம். சரியான விடை ஆ. பன்னாட்டு நிறுவனம். காரணம், இது பல நாடுகளில் இயங்கி வரக்கூடிய நிறுவனமாகும். அத்தியாயம் 9. வினா எண் 1. அரசு நிறுவனத்தில் பங்கு முதலீடு டேஸ் சதவீதத்துக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். சரியான விடை இ. 51%. வினா எண் 2. விமான நிலைய ஆணையம் ஒரு பொது நிறுவனமாகும். அது எவ்வகை அமைப்பு என கூறவும். சரியான விடை ஆ. துறைவாரி அமைப்பு. வினா எண் 3. பொதுத்துறை நிறுவனங்களில் மிக பழமையான அமைப்பு டேஸ். சரியான விடை ஆ. துறைவாரி அமைப்பு அல்லது துறைவாரி நிறுமம். பாடநூலில் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளின்படி. வினா எண் 4. ஒரு அரசாங்க நிறுவனம் எதன் பெயரில் பங்குகளை வாங்குகிறது. சரியான விடை ஆ. குடியரசுத் தலைவர். வினா எண் 5. அரசு நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் என்பது டேஸ். கொடுக்கப்பட்ட விடைகள் ஆ. லாபம் ஈட்டுதல், ஆ. வேலை வாய்ப்பை உருவாக்குதல், இ. மக்களுக்கு சேவை செய்தல். சரியான விடை இ. மேற்கூறிய அனைத்தும்.